எப்படி பானிபூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கப்ஸ் ரவா, தென் அதுக்கப்புறம் 1 கப் வந்து மைதா, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ வேணுமோ சால்ட். ஏன்னா எனக்கே தெரியல, நானே சும்மா அள்ளி தான் போட்டு அவ்வளோ சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இருக்கலாம் அது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடணும். அப்புறமேட்டு ஆனியன் கட் பண்ணணும், அப்போ கொத்தமல்லி கட் பண்ணணும், தென் வந்து புதினா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா அரையலாம். அப்போ சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், தென் வந்து சால்ட்டு, லைட்டாக வந்து லெமன்லாம் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாவு பண்ணிடணும்ல, லைக் மாவு வந்து பிசைஞ்சிடணும்ல, அதை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு வீட்டில் ஏதாவது ரவுண்டாக இருக்குன்னா அதை வச்சு ஒரு மூடி, ஏதாவது ஒரு இது, நான் வந்து வாட்டர் கேன் மூடி எடுத்துருக்கேன், அதை வச்சு இது மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு இதில் ரவுண்டாக இருக்கிறதுலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை திருப்பி வந்து பிசைஞ்சு இதே மாதிரி கீழே போட்டு தேய்ச்சி திருப்பி ரவுண்டாக பண்ணணும். அப்போது ஒரு வந்து கடாயில் ஆயிலெலாம் போட்டு இது மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக நல்லா டிப் பண்ணி இது பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பூரி ரெடி. அதுக்கப்புறமேட்டு மேஷ்டு பொட்டேட்டோஸோட ஆனியன், அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சில்லி பவுடர் சேர்க்கணும், தென் வந்து ஜீரா பவுடர் சேர்க்கணும், அப்புறம் வந்து சால்ட்டு சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஸ்டஃப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ நான் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றத பார்க்கலாம். அதே மாதிரி தான், லைக் அந்த மேஷ்டு பொட்டேட்டோஸ், அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ப்ளஸ் ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சு நான் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க.